வணக்கம் நண்பர்களே. பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கர் பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு NS 400Z பைக்கை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ NS வந்து 400 சிசியில் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த 400 சிசி செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஜாஜ் கிட்ட ஆல்ரெடியே வந்து டொமினார் வந்து இருக்குது. ரெண்டு பைக்லேயுமே வந்து சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன தாங்க சேஞ்ச் இருக்குது? இப்போ யாருக்கு எந்த பைக் வந்து சூட் ஆகும், இப்போ வந்து NS வாங்கலாமா இல்லை டொமினார் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ அதற்கான விடை வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ரெண்டு பைக் வந்து இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பைக்கும் வந்து மேஜராக இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தோன்னா நமக்கு தெரிகிற மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்ப டிசைன் வந்து மாறுது. NS பொறுத்த வரைக்கும் வந்து அக்ரெசிவாக ஸ்போர்ட்டியாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பஜாஜ். இன்னொரு புறம் வந்து டொமினாரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டி டூரர் பைக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அளவுக்கு NS அளவுக்கு பார்த்தீங்கன்னா டொமினார் வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து இருக்காது. பட் இருந்தாலும் வந்து ஒரு பல்கியாக வந்து இருக்கும். ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து நமக்கு வந்து டொமினாரில் வந்து தெரியுது. பட் அதுவே NS பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து NS 200 அதோட எவாலுவேஷனாக வந்து NS 400 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் நீங்களே வந்து பார்க்குறீங்க. டிசைன் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து சப்ஜெக்டிவ் தான். ஸோ எந்த பைக்கோட டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த புதுசாக லான்ச் ஆன NS 400Z இந்த பைக்கோட டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ டிசைன் வந்து இருக்கட்டும். இப்போ டிசைனை தாண்டி வேற என்ன மேஜராக வந்து ரெண்டு வண்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் ஆன NS 400ல் ஒரு சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் வந்து நமக்கு வந்து ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரைட் பை ஒயர் டெக்னாலஜி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோடு அப்படிங்கிறப்ப நார்மலாக வந்து ஒரு ரோடு சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரோட் மோடு வந்து இருக்குது. ஸ்போர்ட் மோடில் நமக்கு வந்து பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு பிக்கப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக வந்துருக்கு. அதை தாண்டி ரெயின் மோட்னு ஒன்று இருக்குது. ரெயின் மோடில் வந்து நமக்கு ABS பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக வந்துருக்கும். ஏன்னா ஒரு மழை பெஞ்சு ஸ்லிப்பரியான ரோட்ஸில் வந்து நமக்கு வந்து ஸ்கிட் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ABS வந்து பயங்கரமாக நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும். ஃபைனல் மோடு வந்து ஆஃப் ரோடு மோடு அப்படிங்கிறப்ப ஒரு கரடு முரடான ரோட்டில் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் ABS வந்து ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து பிரச்சனை தான். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பார்ஷியலாக பார்த்தீங்கன்னா ABS வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும். இப்போ இந்த 4 மோட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு NS 400ல் வந்து இருக்குது. பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டொமினாரில் நமக்கு வந்து மிஸ் ஆகுது. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வீல் பேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டொமினாரோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 110 mm NS வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த வீல் பேஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்து முக்கியம்? வீல் பேஸ் வந்து அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரூசர் பைக்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நல்லா நீளமான பைக்காக வந்துருக்கும். வீல் பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி க்ரூசர் பைக்கில் நம்ம ஈஸியாக வந்து ஒரு யூட்டர்ன்லாம் வந்து பண்ண முடியாது. ஒரு ஈஸியாக கட் அடிச்சு ஓட்ட முடியாது. ஆனால் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ரைட் பண்ணலாம். அப்போ வந்து க்ரூசர் பைக்கில் வீல் பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸில் வீல் பேஸ் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஓவர்டேக் வந்து பண்ணுறது, ஒரு கட் அடிச்சு போகிறது, ஒரு ஈஸியாக யூட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து NS வந்து பெட்டராக வந்துருக்கும். ஸோ வீல் பேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ டொமினார் அப்படிங்கிறது முழுக்க டூரிங் ஆகும். அதேமாதிரி நமக்கு வந்து NS பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து சிட்டியில் டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ஹேண்ட்லிங்கை நமக்கு வந்து NS வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆகும். என்னென்னா வெயிட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டொமினார் வந்து 192 கிலோ வந்து வரும். பட் NS பார்த்திங்க அப்படின்னா 174 கிலோ தான். ஒரு 18 கிலோகிராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வீல் பேஸும் ஷார்ட்டர் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்ட்லிங் வைஸ் பார்த்தோன்னா NS வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். இதை தாண்டி நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறப்ப டொமினார் வந்து 157 mm தான். பட் NS பார்த்தீங்கன்னா 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா டொமினார் வந்து 800 mm. பட் வந்து NS வந்து 805 mm. 5 mmல பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து வரப்போகிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட்டு ரெண்டுலையும் ஓரளவு ஓகேவாக தான் வந்து வரும். பட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. டொமினாரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஃப்ரண்ட்டு ரெண்டுலையுமே வந்து சேம் தான். பட் ரியர் அப்படின்னு பார்க்குறப்ப டொமினார் வந்து 150-60 செக்ஷனில் வந்து இருக்குது. பட் அதுவே நமக்கு வந்து NSன்னு எடுத்துக்கிட்டோன்னா 140-70 இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டயர் வந்து பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா NSல கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து சிட்டியில் ரைட் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சைடு வால்லாம் சைஸ் பெருசாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NSல வந்து கொடுத்துருக்காங்க. டொமினாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைவேஸில் போகிறோம், ஹையர் ஸ்பீடில் போகிறப்ப நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து டொமினாரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேஜராக கொடுத்துருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து மேஜராக வந்துருக்கு. இதை தாண்டி நமக்கு வந்து ரைட் ரிவ்யூ நம்ம வந்து ஓட்டுறதுக்கு எந்த வண்டி எந்த இடத்துல வந்து சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமினாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3rd கியர் 4th கியர்லேயே நம்ம வந்து 100 வரைக்கும் வந்து போக முடியும். 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டொமினாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கே நமக்கு கிளியராக கிடைக்கும் அப்படின்னா ஹைவேஸில் போகிறப்போ ஒரு டூர் போகிறப்ப தான் நமக்கு வந்து டொமினார் வந்து யூஸ் ஆகும். இப்போ டொமினாரை சிட்டியில் வந்து ஓட்ட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6வது கியரில் வச்சு சிட்டியில் ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ மைலேஜ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அடி வாங்கும். அப்போ டொமினார் அப்படிங்கிறப்ப முழுக்க வந்து டூரிங்காக தான். ஒரு 80% வந்து ஒரு வீக்கெண்டில் நீங்கள் வந்து டூர் போவீங்க, டூராகவே போயிட்டுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டொமினார் வந்து வாங்கலாம். பட் அதுவே அதற்கு நேர்மாறாக வந்து NS எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 6th கியரில் ஒரு 60லலாம் வந்து சிட்டியில் வந்து நம்ம வந்து ஓட்ட முடியும்.
கட்டடிச்சு போக முடியும், வெயிட்டும் கம்மி, ஹேண்ட்லிங்கும் வந்து ஓகே தான். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப சிட்டி ரைடிங்க்கு டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டொமினாரா இந்த மாதிரி வந்து ஒரு லாங் ரைடு அந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப என்எஸ் வந்து அப்படியே அது பழைய பட்டன் என்எஸ் சீரியஸில் இருக்க அதே சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் குஷன் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அப்போ டொமினார் பொறுத்த வரைக்கும் சீட்டிங் வந்து நல்லா இருக்குது. அது வந்து ஒரு லாங் ரைடுக்காக வந்து உருவாக்கின ஒரு வண்டி அப்படிங்கிறதுனால சீட்டிங் அந்த போஸ்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டொமினாரில் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி விலை அப்படின்னு பார்க்குறப்ப விலை விஷயத்தில் தான் என்எஸ் வந்து பயங்கர பெட்டராக வந்திருக்கு. ஏன்னா 1,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இப்போதைக்கு என்எஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஒரு 400 சிசி வண்டி ஒரு 2 லட்சத்துக்கு கீழே அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து என்எஸ் தான் ஒரே சாய்ஸாக வந்திருக்கு. பட் இன்னொரு புறம் டொமினார் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 40,000 45,000 என்எஸை விட நமக்கு வந்து அதிகமான ப்ரைஸில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ விலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு என்எஸ் தான் வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும். விலையை தாண்டி ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் போகிறது தான் உங்களுடைய தேவை இருந்துச்சு அப்படின்னா டொமினார் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஆப்ஷனாக வந்திருக்கும். நன்றி.